கடகராசி நேயர்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அதிகமாக வேணும் உங்களுக்கு இந்த வருஷம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கலவை பலன் தான். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையும் உங்களுக்கு வேணும். எப்படின்னா கடகராசி நேயர்கள் நார்மலாகவே கடுமையாக உழைச்சி ஜெயிக்கக்கூடியவங்க, கடுமையான உழைப்பாளி அவங்க. சரிங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். வெற்றிகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கடுமையான உழைப்பை நீங்கள் போட்டே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த வருடம். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பரவாயில்ல. ஆனால் கடுமையான உழைப்பு ஏற்கனவே நீங்கள் கடகராசினியர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தான். நீங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்டை போட்டு நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் பொறுமையும் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அது மாதிரி வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு சுய சிந்தனை அதிகமாக இருக்கணும். சுய சிந்தனை இருந்தால் கூட நீங்கள் ஒரு பெரியவர்களோட முடிவை கேட்டு அதை எடுத்து கலந்து அதில் ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி இந்த வருடம் வந்து உங்கள் வருமானம் எப்படி இருக்குன்னா ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். வரவுகள் வரும், செலவுகள் போவோம், இப்படி தான் இருக்கும். வரும் போவோம் இப்படி தான் இருக்கும் இந்த வருடம். வருமானங்கள் உங்களுக்கு பண வரவு, தன வரவு, எல்லா வரவுமே உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இந்த வருடம். மேலே போகும் கீழே வரும், இப்படி தான் நடுநிலையாக தான் இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு. அது மாதிரி இந்த வருடம் குடும்பஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு கேது இருக்கார். 2ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பாதகம் தான். இருந்தாலும் பரவாயில்ல. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேக்சிமம் குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் அதிகமாகிக்குங்க. ஆனால் தொழிலில் அதிக நேரத்தை செலவிடுங்க. தொழிலில் அதிக நேரத்தை செலவிட்டுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தை குடும்பத்துக்கு கூட நீங்கள் செலவிடணும் இந்த வருடம். ஏன்னா கேது இருக்கார். அவர் ஆரம்பத்தில் கொடுத்துருவார், அதுக்கப்புறம் கெடுத்துருவார். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும்னா தொழிலில் நீங்கள் இந்த வருடம் அதிக நேரம் செலவிடணும். குடும்பத்தோடு அதுக்கப்புறம் தொழிலில் செலவிட்ட மிச்ச நேரம் இருக்குல்ல, அப்போ தான் நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் செலவிடுற மாதிரி இருக்கும் இந்த வருடம். நீங்களே நினச்சாலும் அது அப்படி தான் உங்களுக்கு அமையும். அது மாதிரி 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால வாக்கு, மேஷராசிக்கு சொன்ன மாதிரி நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணும். நீங்கள் அதாவது உங்களால் முடியும்னா நீங்கள் அந்த வாக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவசர புத்தி வந்துடும். கேது இருந்தாலே உங்களுக்கு அவசர புத்தி வந்துடும். டப்புன்னு சொல்லிவிடுங்க, நான் செஞ்சிடுறேன், நான் பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் இந்த வருடம் வாக்கு யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா வாக்குறுதி கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதை திருப்பி உங்களால் வாங்கவே முடியாது, உங்களால் செய்யவும் முடியாது. அதனால் உங்களால் முடியுன்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் வாக்கு கொடுங்க. அதாவது உங்களால் முடியுன்ற விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஓகே சொல்லுங்கள் இந்த வருடம். அது மாதிரி வந்து முகத்தில் சின்ன சின்ன தழும்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதாவது ரொம்ப 6 அடி இருப்பார், அவர் 5 அடி வழியில் விட்டு அவர் மெத்தியில் இடிச்சுப்பார். அந்த கன்ற கூர்மையான சேரு, கூர்மையான அந்த கன்ற இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா உங்களுக்கு முகத்தில் அடிப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ஸ்டிச்சஸ் போகிற அளவுக்கு கூட வரும், தையல் போகிற அளவுக்கு கூட வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனியோட பார்வை, 7ஆம் பார்வை கிடைக்குது உங்களுக்கு. கடகராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனியோட 7ஆம் பார்வை கிடைக்குது. அதனால் சகோதரத்துவத்துக்கு கூட சகோதர சகோதரி அவங்க கூடலாம் வந்து வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து விடுங்க. அவங்களோட அவங்க கூடலாம் சண்டை சச்சரவுலாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் அவங்க கூட மட்டும் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. கடகராசி நேயர்களோட சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் கூட இதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இந்த நேரம் இவருக்கு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் புரிஞ்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளே சுமத்தாக போயிடும். ஏன்னா உங்களுக்குமே சகோதர சகோதரி கூடயே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது இந்த வருஷம். ஒரு 60% தான் ஓகேவாக இருக்குது. மிச்சம் இதெல்லாம் பிரச்சனைக்காக தான் இருக்குது.